இப்போ கழுத்து வலி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கழுத்துல உள்ள தசைகள் சோர்வாயிட்டு, இரத்த ஓட்ட பிரச்சனையினாலும், நம்முடைய கழுத்தை தாங்கி நிற்கக்கூடிய பலம் இல்லாமல் வலுவிழப்பதனாலும், அதே மாரி இந்த வலுவிழப்பினால் கழுத்துல உள்ள டிஸ்க்கு சுருங்குறதுனாலும், கம்ப்ரஷன் ஆகுறதுனாலும், சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நீண்ட நாள் கழுத்து வலியை நம்ம தாங்கி பேலன்ஸ் பண்ணும்போது, அவங்களுக்கு ஹெர்னியேட்டட் டிஸ்க்ன்ற மாரி அந்த டிஸ்கே டோட்டலாக டேமேஜ் ஆகலாம். அந்த கழுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தேய்மானமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு இரத்த ஓட்ட குறைபாடு ஒரு கொஞ்ச நாள் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் நம்ம கழுத்து வலி தானேன்னு அலட்சியப்படுத்திட்டு நிறையா நாள் அதே அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் கடத்தும் போது என்ன நடக்கும் அப்படின்னா, அது இந்த செர்வைக்கல் போன் தேய்மானம் ஏற்பட்டு அது செர்வைக்கல் ஆர்த்தரைட்டிஸாக கூட மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எந்த நேரமும் செல்போன் யூஸ் பண்ணும்போதோ இல்லை கம்ப்யூட்டர் அலுவலகங்களில் இல்லை பேங்க் போன்ற நிறுவனங்களில் வேலை செய்பவர்கள் கம்ப்யூட்டர் முன்னாடியே நிற்கக்கூடிய நிலை, இன்ஜினியர்ஸாக கூட இருக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இப்போ கம்ப்யூட்டர்லேயே வேலை செய்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி யூடியூப் சேனலில் வீடியோ போடுறவங்க, அப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கென்றே ஒரு டைம் எடுத்து அவங்க வேலை செய்கிறார்கள். அப்போ கம்ப்யூட்டரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா, கழுத்து வலி வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி குடும்ப பெண்கள் அவங்க வேலை செய்கிறது, சமையல் வேலை செய்கிறது, குனிஞ்சு நிமிர்றது, தண்ணியை தலையில் தூக்குறது, மாதிரி டூ வீலர் ஓட்டுறவங்க, பழைய டூ வீலர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடாக இழுக்கும் ஹேண்டில் பாரு, அப்படியே ரொம்ப நாள் ஓட்டுறது, அப்போ என்ன ஆகுன்னா கழுத்து தசை பாதிச்சிடும். அது மட்டும் கிடையாது, கனரக வாகனம், கார் ஓட்டுறவங்க இவங்க எல்லாமே ஒரு பொசிஷன் இல்லாமல் உட்கார்றது, சடனாக பிரேக் போடுறது, இது மாதிரிலாம் ஃபாலோ பண்ணும்போது கழுத்து வலி வரும். அப்போ இந்த நார்மலாக வரக்கூடிய கழுத்து வலியை நம்ம எப்படி சரி செய்கிறது அப்படின்னா, அதுக்கு ஒரு சிறந்த சிகிச்சை அப்படின்னா, முதல்ல கழுத்து மூட்டு ஒருத்தருக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம டயக்னோஸ் பண்ணணும். அது எப்படி கழுத்து மூட்டு எப்படி இருக்குன்னு டயக்னோஸ் பண்ணுறது? நார்மலாக இருக்கக்கூடிய கழுத்து, அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா சிலருக்கு மூமெண்ட் கழுத்து ஹைபோவாக இருக்கலாம், அதாவது கம்மியாக இருக்கலாம், சிலருக்கு ஹைபராக இருக்கலாம், சிலருக்கு எக்ஸ்ட்ரீம் ஹைபோவாக இருக்கலாம். இதில் எந்த மாதிரியான அவங்க ஜாயிண்ட்டை பெற்றிருக்கிறாங்க, அவங்களுக்கு அந்த கழுத்தோட ஜாயிண்ட் என்ன பொசிஷனில் இருக்குது, இப்படினாலும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிகிச்சை அளிக்கும்போது எளிமையாக கழுத்து வலியை சரி செய்ய முடியும். இப்போ நீங்கள் ஒரு ஃபிசியோதெரப்பி மருத்துவர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா, அவங்க மேனுவல் தெரப்பி கொடுக்கலாம், ட்ரை நீடிலிங் தெரப்பி கொடுக்கலாம், இல்லை கைரோப்ராக்டிக் மெத்தடில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், இல்லை மொடாலிட்டிஸ் அல்ட்ராசவுண்டு, ஐஎஃப்டி இது மாதிரி யூஸ் பண்ணலாம். அப்போ ஃபிசியோதெரப்பியில் இது மாதிரி எதை யூஸ் பண்ணணுன்றதை நம்ம தெரிஞ்சு அதுக்கு சரியான சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா, இந்த கழுத்தில் உள்ள அமைப்பின் செயல்பாடு, அந்த தசை அழுத்தம் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கும்போது எளிமையாக சரியாயிடும். இதற்காக நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போய் ரெஃபரல் வாங்கணுமா அப்படின்னா அப்படிலாம் தேவை கிடையாது. மாத்திரை சாப்பிட்ணுமா? தேவையில்லை. மாத்திரை சாப்பிடக்கூடிய கழுத்து வலி எது, அதே மாதிரி நார்மலாக ஃபிசியோதெரப்பிட்ட போய் சரி பண்ணிடலாம் அப்படின்ற கழுத்து வலி எது என்பதை இயன்முறை மருத்துவர் உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்லிடுவாங்க. அதனால் எந்த பயம் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது. இப்போ கழுத்து வலி வந்துட்டாவே நீங்கள் ஃபிசியோதெரப்பி பார்த்தா சரியாயிடும். இப்போ எல்லா கழுத்து வலிக்கும் என்ன சிகிச்சை கொடுத்தால் உடனே சரியாகும் அப்படின்னு பார்த்தா, நான் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ட்ரை நீடிலிங் தெரப்பி எந்த முறை கழுத்து வலிக்கும் சரி செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கைரோப்ராக்டிக் மேனுவல் தெரப்பிலாம் எல்லா கழுத்து வலிக்கும் கொடுக்க முடியாது. அப்போ பாதிப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு பாதிப்பு இல்லாமல் சரியாக செய்யும்போது தான் அந்த சிகிச்சை முழுமையடையும். அந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக நாம் வெளிவர முடியும். கழுத்து வலி சரி பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது, எளிமையான ஒன்று தான். இப்போ எங்ககிட்ட வர கழுத்து வலி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எளிமையாக, அது 10 வருஷ கழுத்து வலியாக இருக்கலாம், 20 வருஷ கழுத்து வலியாக கூட இருக்கலாம், அழகாக சரி பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த தேய்மான கழுத்து வலியை கூட இன்றைக்கி நல்லா சரி பண்ணி கொடுக்குறோம். இது தவிர பார்த்தீங்கன்னா
ஆக்சிடெண்டல் இன்ஜுரியினால் வரக்கூடிய கழுத்து வலிகள் வந்து உடனே சரி செய்ய முடியாது. மற்ற கழுத்து வலிகள்லாம் உடனே சரி பண்ணிடலாம், அதுக்கப்புறம் பயிற்சிகள் செஞ்சாலே கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஆனால் இந்த ஆக்சிடெண்ட்டுனால வரக்கூடிய கழுத்து வலியெல்லாம் அவங்களுக்கு அது எதனால் வந்திருக்குன்னு ஸ்கேன் தேவைப்படும், எம்ஆர்ஐ எடுக்க வேண்டியிருக்கும், எக்ஸ்ரே தேவைப்படலாம். அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இது உண்மையிலே இந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை இதுக்கு ஆர்த்தோ மருத்துவர்கிட்ட அனுப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணணுமா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது அதுக்கு கொஞ்சம் சில நாள்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் அது போன்ற கழுத்து வலியும் சரி செய்யலாம். அப்போ கழுத்து வலின்னு வந்துட்டாலே எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பிசியோதெரபி சிகிச்சையில் சரி செய்ய முடியும். உங்களுக்காக ஏன்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.